ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் ரெடி ஆகிட்ருக்கோம். எங்கேன்னு பார்த்தீங்கன்னா கோயிலுக்கு. என்ன ஃபங்க்ஷன்னு கேட்டிங்கன்னா வைகுண்ட ஏகாதசி. வைகுண்ட ஏகாதசிக்கு மார்னிங் எந்திரிச்சு ரெடி ஆகிட்ருக்கோம். முதல் நாள் நைட்டு தூக்கம் முழிச்சோம். அதுக்கு முதல் நாள் ஃபுல்லாக விரதமும் இருந்திருக்கோம். அதெல்லாம் வீடியோ எடுக்க முடியல. பயங்கர பிஸியான ஒர்க்கு. பாப்பாங்களுக்கும் ஸ்கூலெல்லாம் இருந்தனால அவங்களும் அப்படியே ஸ்கூலுக்கெல்லாம் போயிட்டு வந்துட்டு அப்படியே எப்படியோ மேனேஜ் பண்ணி நைட்டில் முழிச்சிட்டோம். இன்றைக்கி ஆனால் பாப்பாங்க லீவ் போடுறதா பிளானு. ஏன்னா தூக்கம் முடிச்சுட்டு ஸ்கூலுக்கு போனாங்கன்னா அவங்களுக்கு கஷ்டமாக இருக்கும்னு சொல்லிட்டு ஒரு 2:00லேருந்தே குளிச்சு ரெடியாக ஆரம்பித்தோம். எல்லோரும் குளிச்சிட்டோம். பிரியாவும் சபரியுமே எங்கள் வீட்டுக்கு தான் வந்துட்டாங்க. தம்பி அங்கேயே தூங்க வச்சுட்டு இங்கேயே வந்து நைட்டு முழிச்சாங்க. முழிச்சிட்டு இங்கேயே குளிச்சு ரெடி ஆகிட்டோம். எல்லோரும் ரெடி ஆகிட்டு கிளம்பிடலாம். ஒரு 4:00 போல் 5:30க்கு சொர்க்கவாசல் திறப்பு. கொஞ்சம் முன்னாடியே போனோம்னா கொஞ்சம் கூட்டம் கம்மியாக இருக்கும். சீக்கிரமாக பார்த்துட்டு ஒரு 2-3 கோயிலுக்கு போகலான்னு. ஆனால் பிரியாவும் சபரியும் குளிச்சுட்டு கட்டின ட்ரெஸ்ஸை எடுத்துகிட்டு தான் வரணும்னு ஒரே ரகலை பண்ணிகிட்டு இருந்தாங்க. அழுக்கு துணி எடுத்துகிட்டு வர வேண்டாம்னு சொன்னால் எங்கே கேட்குறாங்க. நான் வச்சுட்டு வாங்க, போயிட்டு வந்துட்டு கூட மறுபடியும் வந்து பேக் எடுத்துக்கோங்க, இல்லை நாளைக்கு கூட எடுத்துக்கோங்கன்னு சொன்னால் கேட்கவே இல்லை. ஆர்கியூ பண்ணிகிட்டே இருந்தாங்க. எனக்கு செம்மையாக டென்ஷன் ஆயிடுச்சு. சரி கிளம்புங்க, லேட் ஆகிடுச்சுன்னா அவங்க கூட்டத்தில் லைனில் நிற்கணும்னு சொல்லி அழுக்கு துணி எடுத்துகிட்டு போவேன். நான் ஏன் இதை வச்சு கொஞ்சம் லேட் ஆகும். நான் ஃபோன் உங்ககிட்ட வெளியே போய் நான் ஒரு சவுண்டு விட்ட உடனே சபரி பேக்கை வச்சுட்டு சரி ஃபோன் மட்டும் எடுத்துக்கிறதேன்னு சொல்லிட்டு எடுத்துகிட்டு கிளம்பிட்டான். வெளியில் வந்து பார்த்திங்கன்னா பயங்கர இருட்டாக தான் இருக்குது. மணி வந்து 3:45 தான் ஆச்சு. ரோட்லேயும் யாருமே இல்லை. நாங்கள் 3 பேர் ஒரு வண்டியிலையும் சபரியும் பிரியாவும் ஒரு வண்டியிலையும் வந்தால் அவர் ஆஃபீஸ் இருக்கிறனால அவர் நைட் தூக்கமும் முழிக்கல, எங்களோட வரவும் இல்லை. சரி கூட்டமே இருக்காது போல இருக்குன்ட்டு போனால் ஆனால் எங்களுக்கு முன்னாடியே ஒரு 50 பேர் வெயிட் பண்ணிகிட்டு இருந்தாங்க. 4:00 கோயிலுக்கு உள்ளே போனீங்கன்னா ஒரு போர்டு வச்சுருந்தாங்க 4:45 சொர்க்கவாசல் திறப்பு. ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. சீக்கிரமாக இங்கே முடிச்சுட்டு இன்னொரு கோயிலுக்கும் போகலான்னு. பட் இதுக்கப்புறம் வந்து வீடியோ எடுக்க முடியல. ஏன்னா சாமி தரிசனம் அதுக்கப்புறம் பயங்கர கூட்டமாகிடுச்சுங்க சொர்க்கவாசல் திறக்கிறதுக்குள்ளே. அதெல்லாம் நல்லா இருந்துச்சு. நாங்கள் நல்லா தரிசனம் பார்த்தோம். நீங்களும் பார்த்துருப்பீங்க நம்புகிறோம். நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. நம்மளால் ஃப்ரீக்வெண்ட்டாக வீடியோ போட முடியாத காரணம் பெரிய பாப்பாவுக்கு வந்து போர்டு எக்ஸாமுக்கு ப்ராக்டிக்கல் எல்லாம் போயிட்டுருக்கறனால வீடியோ எடிட் பண்ணுறது அவள் வேலை தான். ஆனால் இதுக்கப்புறம் வீடியோ போடுவோம்.